ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸுடைய மேக்ஸ் சம்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து என்னுடைய குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் எல்லாம் எனக்கு வேணும்னா என்னுடைய குரூப்பில் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இதனுடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாலு போகிற லிங்க்கெல்லாம் அதனுடைய பிடிஎஃப் லிங்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சம்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது 15 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஃபஸ்ட்டு நல்லா லிசன் பண்ணணும். 15 மார்க் கொஸ்டின் எப்போயுமே நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 15 மார்க் தான். சரிங்களா? அதுவும் மேக்ஸ் இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸில் மட்டும் தான் ஃபுல் மார்க் வாங்க முடியும். மற்ற எந்த சப்ஜெக்ட்லையும் ஃபுல் மார்க் வாங்க முடியாது. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது. இது 2 சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் இஸ் என்ன இருக்குது 5 அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்கொயர் இஸ் 75. ஒரு 2 நம்பருடைய டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குது 5 இருக்குது. அண்ட் த டிஃப்ரென்ஸ் சேம் ஸ்கொயர்ஸ் வந்து என்ன இருக்குது 75 இருக்குது. அப்போ ஃபைண்ட் தி லார்ஜர் நம்பர் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஃபைண்ட் தி லார்ஜர் நம்பர் கேட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கிவன். இப்போ வாட் இஸ் த கிவன் த கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ். வாட் இஸ் த 5ன்னு கொடுத்துருக்காங்க. அது 5 எடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் வந்து 75 இருக்குது. சரிங்களா? அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆல்சோ கிவன் தட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஸ்கொயர் இஸ் 75ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது 2 நம்பர் சொல்லியிருக்காங்க. 2 நம்பர் என்னன்னே தெரியாமல் கொஸ்டின் போய் சால்வ் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் இது ஃபஸ்ட்டு எழுதணும். இதுக்கு 1 மார்க் இருக்குது மேக்ஸில். அப்புறம் இந்த கண்டிஷன் எழுதியிருக்கீங்களா, இதுக்கு 1 மார்க் இருக்குது. ஸ்டெப் மார்க்கெல்லாம் இப்படி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால நல்லா பாருங்கள். இப்போது லெட் எக்ஸ் பி த லார்ஜர் நம்பர் அண்டு தென் அதர் ஸ்மாலர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. சரிங்களா? இப்போது எக்ஸ்ன்ற ஒரு பெரிய நம்பர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதர் ஸ்மாலர் நம்பர் வந்து எக்ஸ் மைனஸ் 5 இருக்கும் அப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆல்சோ கிவன் தட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஸ்கொயர் இஸ் 75ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் நம்பருடைய ஸ்கொயர் ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் 75 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இதுக்கு ஸ்கொயர் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 75. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது நல்லா பாருங்கள். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். வாட் இஸ் த ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போது இங்கே என்ன இருக்கா எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. அப்போ சப்ஸ்டிட்யூட் த சேம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10x. இதுதான். சரிங்களா? அப்போ பாருங்கள் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10x. சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10x இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஈக்குவல் டு 75. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ 10x ஈக்குவல் டு 75. அடுத்து பாருங்கள், ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது மைனஸ் 25 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ப்ளஸ் 25 ஆகிடும். இந்த 10x மட்டும் இருக்குது. அப்போ 10x இஸ் ஈக்குவல் டு 75 ப்ளஸ் 25. நெக்ஸ்ட் பாருங்கள், 10x இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ 100. அப்போது 10x இஸ் ஈக்குவல் டு 100 இருக்குது. நம்ம எக்ஸ் வேல்யூ தான் கேல்குலேட் பண்ணோம். அப்போ 100 டிவைட் பை 10 பண்ணும்போது ஏன்னா மல்டிபிள் இருக்குது ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ 0 கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. சரிங்களா? அப்போ பாருங்கள், அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க கொஸ்டினில் லார்ஜர் நம்பர் தான் கேட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், லார்ஜர் நம்பர் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ தி லார்ஜர் நம்பர் இஸ் 10. சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது, தி ஏரியா ஆஃப் ஏ ட்ரப்பீசியம். ட்ரப்பீசியம் என்ன சரிவகம்னு சொல்லுவாங்க தமிழில். இஸ் 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஃப் இட்ஸ் பேரலல் சைட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 2:3. அதனுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதனுடைய பேரலல் சைடுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் தி perpendicular distance between them is 16 cm, அதாவது 16 cm. Find the smaller of the parallel sides அப்படி கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டயக்ராம் வச்சு ட்ரப்பீசியம் இதுதான். இல்லை ட்ரப்பீசியம் வந்து இந்த ஷேப்பில் இருக்கும்.
இப்போ இதுவும் பேரலல் சைட்ஸ். இதுவும் பேரலல் சைட்ஸ், இதுவும் பேரலல் சைட்ஸ். அப்போ அதோட பேரலல் சைடோட ரேஷியோ கொடுத்துருவாங்க எவ்வளோ? 2:3. இதில் வந்து இது லாங்காக இருக்குது, அப்போ 3 யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்மாலாக இருக்குது, அப்போ 2 யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோடைய ஏரியாஸ், இதனுடைய ஓவரால் ஏரியாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருவாங்க? 160 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருவாங்க? அதோட ஹைட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் அப்படி கொடுத்துருவாங்க. இதனுடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குது? 16 சென்டிமீட்டர். இதுவும் ஹைட்டு தான், அப்போ இதுவும் 16 சென்டிமீட்டர் தான். அப்போது நம்ம என்ன சால்வ் பண்ணோம்? இதில் வந்து எது சின்ன ரேஷியோ, இது சின்ன பக்கமாக இருக்கும், இதுதான் பக்கம் சின்னதாக இருக்கும், அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ பாருங்கள், கிவன் த கொஸ்டின் என்ன இருக்குது? ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் என்ன இருக்குது? 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்கள், பேரலல் சைடு இருக்குது, எவ்வளோ இருக்குது? 2:3 தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், என்னோட கண்டினியூட்டி வந்து நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். என்ன இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் இருக்குது. சரிங்களா? அப்போது நம்ம என்ன சால்வ் பண்ணணும்? அதனுடைய ஸ்மாலர் சைஸை சால்வ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? ஒரு ஏரியா வேல்யூ கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரு பர்பண்டிகுலர் பேரலல்ஸ் 2 சைட்ஸ் கொடுத்துருக்கறதுனால நம்ம ஏரியா வேல்யூ சால்வ் பண்ணலாம். அப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஹைட் இன்ட்டு a + b. சரிங்களா? இங்கே வேணா ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிக்கிங்க, தப்பு இல்லை. எழுதாமல் விட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா நம்ம ஃபைனலாக யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஆல்ரெடி நமக்கு தெரியுமா? வேல்யூஸ் என்ன இருக்குது? 160 ஆல்ரெடி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அது நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு என்ன இருக்குது? 1/2 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், ஹைட் வந்து இதுதான் எவ்வளோ? 16 சென்டிமீட்டர். அப்போது சென்டிமீட்டர்லாம் அவாய்ட் பண்ணிடலாம், டேரெக்டாக நம்ம 16 நம்பர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம். அப்போ 16. நெக்ஸ்ட்டு சம் பேரலல் சைட்ஸ், இதுதான் பேரலல் சைட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுவும் பேரலல் சைட்ஸ். சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் 2x + 3x, 2x + 3x. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 160 இங்கே பாருங்கள், இது 2 வந்து 8 வந்து இது பண்ணும்போது எவ்வளோ? 16 வந்து 8 டைம்ஸ் இருக்கும். அப்போ 8 டைம்ஸ் இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5 + 2 3 + 2 வந்து 5x ஆகிடும். அப்போ 5x. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 160 8 × 5 பண்ணும் 40x. அப்போ 160 = 40x. நம்ம என்ன சால்வ் பண்ணோம்? x வேல்யூ தான் சால்வ் பண்ணணும். அப்போ 160 / 40 = x. இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? இந்த 4 வந்து 1 டைம்ஸ், இது வந்து அகெயின் வந்து 4 இருக்குது. சரிங்களா? அப்போ x = 4 கிடைச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம்? அதாவது 4 சென்டிமீட்டர் நான் ஃபைனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம்? பேரலல் சைட்ஸ் ஆஃப் தி ரேஷியோ, அதனுடைய சைட்ஸுடைய ரேஷியோ வந்து என்ன இருக்குது? பேரலல் சைட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 2:3 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஜஸ்ட் நம்ம ஒரு ரேஷியோ கொடுத்துருக்கும் போது வந்து அது நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸா அசியூம் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பாருங்கள், 2xன்னு ஒரு இதுவும் நெக்ஸ்ட் 3x ஒரு இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ் ஆஃப் x = 4. அப்போ x = 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 × 4 வந்து 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 3 × 4 பண்ணும்போது 12 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அவங்க என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க நல்லா பாருங்கள். இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன இருக்குது? ஃபைண்ட் தி ஸ்மாலர் ஆஃப் பேரலல் சைட்ஸ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஸ்மாலர் பேரலல் சைடாக கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இப்போது ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணுங்கள், எது ஸ்மாலாக இருக்குது, இதுதான் ஸ்மாலாக இருக்குது. அப்போ ஹென்ஸ் தி ஸ்மாலர் சைட்ஸ் இஸ் 8 சென்டிமீட்டர். சப்போஸ் இதே கொஸ்டினில் அவங்க என்ன இது ஆப்போசிட்டாக கேட்டுட்டாங்கன்னா பிக்கர் சைட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லை ஸ்மாலர் பதிலாக ஹையர் சைட்ஸ் ஈஸ் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இது யூஸ் பண்ணோம். சரிங்களா? அதே மாதிரி இது யூஸ் பண்ணோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.